السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வியின் சிறப்பு. கண்ணியமிக்க சகோதரர்களே, குர்ஆனை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு ஆண் பெண் மீதும் கட்டாய கடமையாகும். இவ்வாறு இந்த குர்ஆனில் எப்படி நாம் வாழ வேண்டும், எப்படி தொழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், இதையெல்லாம் அனைத்து வழிமுறைகளும் இதில் இருக்கிறது. இவ்வாறு இந்த சிறப்புமிக்க இந்த குர்ஆனை ஓதும் போது கண்ணியமாக உட்கார்ந்து குர்ஆனை எடுத்து தஜ்வீதோடு ஓதினால் ஒரு எழுத்திற்கு 10 நன்மை கிடைக்கும். இவ்வாறு அலிஃப் லாம் மீம் இந்த 3 எழுத்து ஓதினால் 30 நன்மை கிடைத்துவிடும். இவ்வாறு சிறப்புமிக்க இந்த குர்ஆன் 3 எழுத்து 30 நன்மை கிடைக்கிறது. இவ்வாறு நம் குர்ஆனை எப்படி ஆர்வம் கொள்ள வேண்டும் என்றால், ஒரு முறை இமாம் நபவி குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு 6 வயது இருக்கும் அல்லது 8 வயது இருக்கும். அந்த வயது குழந்தைகள் வந்து குர்ஆன் ஓதிக் கொண்டிருந்த இமாம் நபவியிடம் வந்து வாருங்கள் விளையாடலாம் என்று அழைத்த போது இமாம் நபவி நான் வரமாட்டேன் என்று கூறினார்கள். அதற்கு அந்த குழந்தைகள் வரம் கொடுத்து கூப்பிடும்போது இமாம் நபவி கூறினார்கள், அழுதார்கள் அவர்கள், நான் வரமாட்டேன், நான் குர்ஆன் ஓத வேண்டும். அதற்கு பிறகுதான் இமாம் நபவியிடம் அவருடைய உஸ்தாத் அவங்க அப்பா கிட்ட சொல்லி அவங்களுக்கு பெரிய ஒரு மதர்சா ஏற்பாடு பண்ணாங்க. இதன் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், குர்ஆனை இவ்வாறு தான் ஆர்வம் கொள்ள வேண்டும். ஒரு முறை இமாம் நபவி 30 வயது வரைக்கும் குர்ஆனை கற்றுக்கொண்டார்கள். அறிஞராக மாறினார்கள். நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள். 30 வயதுக்கு பிறகு இமாம் நபவியோட ஒரு மாணவன் கூறுகிறார்கள், இமாம் நபவி நேரத்தை வீணடிப்பதாக நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. ஒன்று பாடம் சொல்லித் தருவார்கள், இல்லை என்றால் புத்தகத்தை எழுதுவார், இல்லை என்றால் புத்தகத்தை படிப்பார், இல்லை என்றால் அல்லாஹ்விற்கு இபாதத் செய்வார்கள். நம்முடைய வாழ்க்கை கூட இதே மாதிரி ஏதாச்சும் மாணவர்களுக்கு சொல்லித்தரணும், இல்லைன்னா இபாதத் செய்யணும், இந்த மாதிரி இருக்க வேண்டும். இந்த குர்ஆனை நாம் அதிகமாக ஓத வேண்டும். முதலில் இறங்கின வசனம் இக்ரா ஓதுங்கள் என்று இறங்கியது. முதலில் இறங்கின வசனமே ஓதுங்கள் என்று கூறுகிறது. அதே மாதிரி நாங்களும் ஓத வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த பயான் கல்வியின் சிறப்பு என்ற மூலத்தில் வருகிறது. இதை நாம் அனைவரும் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.